வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜி வந்து வாழைக்காய் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாழைக்காய் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதை விட்டிங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம வெளியே போகும்போதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ணும், இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்கல்ல. அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு நினைப்பாங்கல்ல. பார்த்த உடனே சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க, அந்த டைமில் அவங்க ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வாழைக்காவை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது. ஸோ அதனால் வாழைக்காவை நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த பஜ்ஜி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது சின்ன பவுலில் ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க கடலை மாவை வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது 2 கப்பு கடலை மாவுனா நீங்கள் வந்து 1 கப்பு அரிசி மாவு. இதுதான் எப்பவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பகோடா ப்ரிப்ரேஷன். அப்படி இல்லைனா இந்த பஜ்ஜி இது மாதிரிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் வந்து இதான் ரேஷியோ. 1 மடங்கு அரிசி, 2 மடங்கு கடலை மாவு. இப்போ அரிசி மாவு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நார்மலாக வந்து சின்ன சின்ன கடையில் போட மாட்டாங்க. எங்கன்னா அந்த நார்மலாக வந்து சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, சோடா மாவுலாம் போடுவாங்க. ஆனால் நம்ம சோடா மாவுலாம் எதுவுமே போடாமல் பேட்டர் எப்படி பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிளகாய் பவுடர் எதுக்காகனா, நிறைய பேர் கலர் பவுடர் போடுவாங்க பார்த்தீங்களா. கலர் பவுடருக்கு பதிலாக வந்து இந்த மிளகாய் பவுடர் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காகவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு அந்த சால்ட்டு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டைட்டாக இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். அந்த மாவு வந்து கரெக்டாக டைட்டாக இருந்தால் அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கட்டிக்கிட்டே இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஆட் பண்ணால் மாவு கொஞ்சம் கெட்டிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக உங்களுக்கு நல்லா கரைச்சிட்றேன். கரைச்சி முடிச்ச பிறகு வந்து இப்போ மாவு வந்து செகண்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் எடுக்கும்போது திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே வந்து சின்ன சின்ன கட்டி இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி பேட்டர் ரெடி. எப்பவுமே இந்த வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய் இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த காய் வந்து கரெக்டாக வந்து டிப் பண்ணி வெளியே வரணும் அந்த பேட்டர். அதனால் கரெக்டாக உங்களுக்கு இப்போ எடுத்து காமிச்சிருக்கல, இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பேட்டர் கரைச்சிருக்கணும். தண்ணி அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆயில் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு நல்லா வராது. அதனால தான் உங்களுக்கு பேட்டர் எப்படி கரெக்ட்னு சொல்லி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த வாழைக்காவை தின் ஸ்லைஸ் எப்பவும் போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இப்போது இந்த வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். எந்த ஒரு ஃப்ரை ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி வந்து ஸ்டார்டிங் நீங்கள் இந்த போடுற ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிறிஸ்பியாக வரும். ஏன்னா போட்ட உடனே அந்த பேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா 4 வாழைக்காவும் இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காவை போட்ட உடனே டர்ன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் விட்டு லைட்டாக டர்ன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கலர் கரெக்டாக வரும். ஒரே சைடு நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கு வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து கலராகவும் இன்னொரு சைடு கலர் ஆகாது. அதனால் வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜியை ஒரு செகண்டுக்கு டர்ன் பண்ணணும். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ பஜ்ஜி நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த மேலே இருக்க அந்த கடலை மாவு பார்த்தீங்களா, எப்போயுமே வந்து நல்லா அப்படி தொட்டால் சாஃப்டாக இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கணும். பட் ஆனால் தொடமும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பஜ்ஜி ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த மேலே இருக்க அந்த கடலை மாவு லேயர் வந்து திக்காக இருக்கக்கூடாது, தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தொட்டு காமிச்சேன். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உடச்சி காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ உடச்சி காமிக்கிறேன்ல, சைடில் இருக்க அந்த லேயர் பாருங்கள். அந்த லேயர் வந்து இது மாதிரி தின்னாக இருந்தால் தான் அந்த பஜ்ஜி கரெக்டாக உங்கள் பேட்டர் ரெடி பண்ணியிருக்குங்க அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து டெக்ஸ்டர் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஜ்ஜி ஒரு அருமையான ஸ்டைலில் கிடைக்கும்.
எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஏதும் எடுப்பது உங்கள் சப்தினா. See you, bye, take care.